நிச்சயமா அவருக்கான விசாரணை அவருடைய இறைவனிடம் இருக்கிறது, தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், யார் ஒருத்தர் இப்படி அல்லாஹ் ஒரு மத்தவங்களை அழைச்சு துவா கேட்கறாங்களோ ஃபஇன்னமா ஹிசாபுஹு, ஹிசாபனா கேள்வி கணக்கு, விசாரணை. அந்த விசாரணை அவருடைய இறைவனிடம் இருக்கிறது, அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான்? விசாரிப்பான். ஏன் என்னோட கேட்கிற மாதிரி அவங்க எல்லாம் கேட்கிற? அல்லாஹ் கேட்பான். எப்படி நீ கேட்கலாம்? நான் தானே உன்னுடைய ரப்பு, அவங்கள உன்னை படைச்சாங்க, நான் தானே உனக்கு உயிர் கொடுத்தேன், நான் தானே உனக்கு உணவு கொடுத்தேன், நான் தானே உனக்கு உடம்பு கொடுத்தேன், நான் தானே உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவங்கள்ட்ட கேட்கலாம்? நல்லா கேட்பானா? சுப்ஹானல்லாஹ். அநியாயம் தானே. அநியாயம் செய்தவங்களுக்கு பதில் அவங்க சொல்லித்தாங்க. ஏன் அநியாயம் செய்தவங்க பதில் சொல்ல முடியுமா? அநியாயம் செய்தவங்க பதிலே சொல்ல முடியாது, திக்கு முக்காடி நிப்பாங்க. அல்லாஹ்ட்ட வாக்குவாதம் செய்ய முடியுமா? இப்போ வந்து தர்காக்கள்ல அங்க அடங்கி இருக்கிறவங்க துவா கேட்க கூடாது, அது ஷிர்க் அப்படின்னு சொன்னா நம்ம வாக்குவாதம் பண்றவங்க இருக்காங்க. அது என்ன தப்பு? அதெல்லாம் தப்பு இல்ல, நாங்க அவங்க அல்லாஹ் சொல்லல அப்படின்னு வாதம் பண்றாங்க. அல்லாஹ்னு அவங்க சொல்லலையா? ஆனா அல்லாஹ்வோட மட்டுமே கேட்க வேண்டிய ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்க வச்சுட்டாங்க. யார? அந்த அவுலியாவை, அந்த நல்லடியார்கள். அவங்க உண்மையில யாருமே அப்படி துவா கேட்கலாம் சொல்லவும் இல்ல. பாத்தீங்களா? அவங்களும் சொல்லல, என்னிடம் துவா கேளுங்க, நான் மௌத்தா போனா என்னிடம் அழைச்சு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எப்போனா நானும் உதவி செய்வேன். நான் உங்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்க? இப்படி கேட்கறவங்க எங்களுக்காக அவங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க, அதுக்காக தான் நாங்க இப்படி அவங்கள்ட்ட சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்ல சொல்றோம் அப்படிங்க. இப்படி சொல்றத சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க செய்யறது ஷிர்க் இல்லன்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையில அல்லாஹ்வுக்கு நடுவே இவரிடம் கேட்டா அல்லாஹ் அவர் சொல்றதை கேட்டுக்கோ அப்படி நினைக்கிறது அல்லாஹ்வுக்கு இணையாக்குறது தான்.